வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பலாப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். பலாப்பழத்தில் நிறைய விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், பைட்டோ நியூட்ரியன்ஸ்கள், கார்போஹைட்ரேட்டுகள், எலக்ட்ரோலைட்டுகள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள், புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்துக்கள்லாம் வளமான அளவில் இருக்குது. மேலும் பலாப்பழத்தில் கலோரிகள் இருக்குது, ஆனால் கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. ஆகவே இந்த பலாப்பழத்தை எந்த விதமான பயமும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் அப்படின்றதால அந்த சீசனில் நம்ம இதை அழகாக எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலுக்கு மட்டும் இல்லாமல் அழகை பாதுகாக்கிறதுக்குமே பலாப்பழம் உதவிகரமாக இருக்கும். பலாப்பழத்தினுடைய முக்கியமான நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வதற்கு பலாப்பழத்தை எடுத்துக்கலாம். பலாப்பழத்தை சாப்பிட்டு வந்த முடினா மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும். மேலும் பலாப்பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகமாக இருக்கிறதால செரிமான மண்டலம் சீராக செயல்பட்டு நச்சுக்கள் அனைத்துமே வெளியேறி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் செரிமானமாகி நமக்கு பார்த்தோம்னா நச்சுக்கள் குடலிருந்து வெளியேறுவதால முகமும் பொலிவோடு இருக்கும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை, செரிமானம் சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் நலமோடு வாழலாம். புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து இருந்தது இந்த பலாப்பழம் அப்படின்றதால புரதச்சத்து கிடைக்காம போறதால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே பலாப்பழம் கியூர் பண்ணிடும். பலாப்பழத்தில் புரதம் அதிகமாக இருக்கிறதால இது அந்த சீசன் வரும்போது தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது இந்த பருப்பு வகைகளுக்கு பதிலாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். ஏன்னா பருப்பு வகையில் இருக்கக்கூடிய புரோட்டீன் சத்துக்கள் இந்த பலாப்பழத்திலே நமக்கு கிடைக்கும். இதனால நமக்கு அந்த பருப்பு வகைகள்லாம் எடுத்துக்கொள்ளும் போது வாயு தொல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்கலாம் அவங்களுக்கு அந்த பருப்பு பதிலாக இந்த புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய பலாப்பழத்தை எடுத்துக்கும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படுவதற்கு பலாப்பழத்தை எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை பலாப்பழம் இன்க்ரீஸ் பண்ணும். பலாப்பழத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கிறதால பலாப்பழத்தை உட்கொள்வதன் மூலமாக உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண பிரச்சனைகளான காய்ச்சல், சளி போன்றவற்றை நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவ கால தொற்று நோய்களான பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்கள் எதுவும் வராமல் அதை தடுத்து நம்ம நலமோடு வாழலாம். ஆற்றலை நமக்கு அதிகரிக்கும் பலாப்பழம். பலாப்பழத்தில் கார்போஹைட்ரேட் மற்றும் கலோரிகள் இருக்கு. மேலும் பலாப்பழத்தில் உடலினுடைய எனர்ஜியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஸோ சிம்பிள் சர்க்கரையான ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் பலாப்பழத்தில் அதிகமாக இருக்கிறதால பலாப்பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடனடியாக அந்த எனர்ஜி ஆற்றல் கிடைக்க ஆரம்பிக்கும். புற்றுநோயை தவிர்க்கும் பலாப்பழம். பலாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பைட்டோ நியூட்ரியன்ஸ்கள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் இருக்கிறதால இது புற்றுநோயினுடைய தாக்கத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான புற்றுநோய் செல் பரவல் நம்மளுடைய உடலில் பரவாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு பலாப்பழம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த அழுத்தம் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கெல்லாம் பலாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பலாப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதால இது உடலில் சோடியத்தினுடைய அளவை கண்ட்ரோலாக நமக்கு பராமரிக்கும். இதனால உடலில் உயரக்கூடிய ரத்த அழுத்தம் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் ஆகிடும். இதன் மூலமாக இதயம் சார்ந்த பிரச்சனையான பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்புகளை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பிபி நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதன் மூலமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் உதவிகரமாக இருக்கும். செரிமானம் நன்றாக இருக்கிறதுக்கு பலாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பலாப்பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து வளமான அளவில் நிறைந்திருக்கிறதால இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது செரிமான பிரச்சனைகள் நமக்கு நீங்கி போயிடும். அதனால எந்த விதமான செரிமான பிரச்சனை இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு பலாப்பழம் சாப்பிட வேண்டியது அவசியம். குடல் புற்றுநோய் நீங்கி போவதற்கு நம்ம பலாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பலாப்பழத்தில் ஃபைபர் சத்து இருக்கு. அதுவும் பலாப்பழத்தில் டயட்ரி கொழுப்புகள் அதிகம் இருக்கிறதால இது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றிடும். ஸோ அந்த டயட்ரி கொழுப்பு சத்துக்கள் நல்ல கொழுப்பு சத்துக்கள் இது நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சு கிருமிகள்லாம் வெளியேற்றி குடல் புற்றுநோயுடைய தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கும். ஸோ அதனால குடல் கேன்சர், அந்த குடல் புற்றுநோய் நமக்கு வராது. அதை நம்ம வராமல் தடுத்துக்கொள்ளலாம். பார்வையை மேம்படுத்துவதற்கு நம்ம பலாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பலாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கிறதால இது பார்வை கோளாறு ஏற்படுவதை தடுக்கிறதோடு கண்களில் புரை ஏற்படுவதையும் தடுக்கும். முக்கியமாக பலாப்பழத்தில் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதால தான் நம்மளுடைய பார்வையை கூர்மையாக்கிறதுக்கு பலாப்பழம் உதவிகரமாக இருக்கும். மேலும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை முன்னாடியே தடுக்கிறதுக்கும் பலாப்பழம் உதவிகரமாக இருக்கும். சரும ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பலாப்பழத்தை சாப்பிடலாம். தற்போது விரைவிலேயே முதுமை தோற்றம் பலருக்கும் ஏற்படுது. தோல் சுருக்கம் ஏற்படும், அவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் டல் ஆகிடும். ஆனால் பலாப்பழத்தை நம்ம தொடர்ந்து உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த விரைவில்
நாளடைவில் நம்மளுடைய முதுமை தோற்றம் ஏற்படும் தடுக்கலாம், ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். சருமத்தை எப்போதுமே இளமையோட பாதுகாக்கலாம். உடலும் நமக்கு சுறுசுறுப்பாக ஆற்றலாக இளமையோடு இருக்கும். ஸோ அப்போ சருமத்தில் வந்து எந்த விதமான சுருக்கங்களும் இல்லாமல் நம்மளுடைய ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்கே தெரிய ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் பலாப்பழம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பலாப்பழத்தை நம்ம சாப்பிடலாம். ஆஸ்துமாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் பலாப்பழத்தை சாப்பிட்டு வரும்போது அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனையான ஆஸ்துமாவிலிருந்து விரைந்த நிவாரணம் பெறலாம். காரணம் ஆஸ்துமாவை தவிர்க்கக்கூடிய, அதாவது வராமல் தடுக்கக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய சத்துக்கள்லாம் பலாப்பழத்தில் இருக்கு. எலும்புகளினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பலாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதோடு எலும்புகளை வலிமையோடும் வைத்துக்கொள்ளும். இதனால நமக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனையான மூட்டு வலி, முடக்குவாதம், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, இது மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்துகிறதுக்கெல்லாம் பலாப்பழம் சாப்பிடலாம். அதனுடைய கால்சியம் சத்து நமக்கு எலும்புகளை பலப்படுத்தும். ரத்த சோகையிலிருந்து விடுபடுவதற்கு பலாப்பழத்தை சாப்பிடலாம். பலாப்பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் இ, விட்டமின் கே, நியாசின், விட்டமின் B6, ஃபோலேட், பேண்டோதெனிக் ஆசிட், காப்பர், மேங்கனீஸ் மற்றும் மெக்னீசியம்லாம் இருக்கிறதால இது நம்மளுடைய ரத்தம் வந்து பார்த்தோம்னா உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது போதுமான அளவுக்கு ரத்தம் நமக்கு இருக்கும். மேலும் நம்மளுடைய இந்த பலாப்பழம் வந்து உடலானது இரும்பு சத்தை உறிஞ்சி ரத்த சோகை ஏற்படும் தடுக்கும். ஸோ பலாப்பழம் சாப்பிடும்போது ரத்தமும் அதிகரிக்கப்படும், இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும். இதன் மூலமாக ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டு ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் கரெக்டாக இருக்கிறதால ரத்த சோகையை நம்ம குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சளி மற்றும் நோய் தொற்றுகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பலாப்பழத்தை நம்ம சாப்பிடலாம். பலாப்பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால இதை உட்கொள்ளும் போது சளி மற்றும் நோய் தொற்றுகள் நமக்கு தாக்குவது தடுக்கப்படும். மேலும் ஒரு கப் பலாப்பழத்தில் உடலுக்கு வேண்டிய ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் கிடைக்கிறதால நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் எப்போதுமே பலமாக இருக்கும். எந்த விதமான நோயும் நம்மளை அட்டாக் பண்ணாது. ரத்த சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம பலாப்பழத்தை சாப்பிட வேண்டியது அவசியம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் அளவோடு பலாப்பழம் சாப்பிடலாம். உடலில் மேங்கனீஸ் குறைபாட்டினால ஏற்படுவது தான் ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகுது. அப்போ ஆனால் இந்த சத்து வந்து பலாப்பழத்தில் அதிகம் இருக்கிறதால நம்ம இந்த பலாப்பழத்தை சாப்பிட்டு வந்தோம்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவு நம்ம கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் அளவோடு தங்களுடைய உணவுகளில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டு பலாப்பழத்தை எடுத்துட்டீங்கன்னு நலம் பெறலாம். தைராய்டு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பலாப்பழத்தை சாப்பிடலாம். தைராய்டு சுரப்பினுடைய ஆரோக்கியத்திற்கு காப்பர் மிகவும் முக்கியமான சத்து. உடல்ல காப்பர் குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது தைராய்டு சுரப்பில ஹார்மோன் இம்பேலன்ஸ் பண்ணும், உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு அந்த தைராய்டு பிரச்சனை அப்போதான் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படிப்பட்ட அந்த காப்பர் சத்து பலாப்பழத்தில் இருக்கிறதால நீங்க பலாப்பழத்தை சாப்பிடும் போது காப்பர் சத்து உங்களுக்கு கிடைக்கும் போது தைராய்டு இருப்பவங்களாம் இதை உட்கொண்டீங்கன்னா நலம் பெறலாம். தைராய்டு பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடுவீங்க. மாலைக்கண் நோய் தீர்வதற்கு பலாப்பழத்தை சாப்பிடலாம். பலாப்பழத்தில் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் ஏ இருக்கு. ஸோ ஆகவே முன்னாடியே சொன்ன மாதிரி கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளில் ஒன்றான மாலைக்கண் நோய் தீர்க்கப்படுவதற்கு பலாப்பழத்தை சாப்பிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உணவுகளில் பலாப்பழத்தை சேர்க்கும் போது மாலைக்கண் நோயிலிருந்து நம்ம விடுபடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, இதய நோயிலிருந்து விடுபடுவதற்கு பலாப்பழத்தை சாப்பிடலாம். பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி ரத்தத்தில் ஹோமோசிஸ்டினுடைய அளவை குறைத்து இதயத்தை சீராகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். எனவே தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளில் பலாப்பழத்தை சேர்த்துக்கோங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது பலாப்பழத்தை சேர்த்து நீங்கள் உங்களுடைய உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா நலம் பெறலாம். நிறைய மருத்துவன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆரோக்கியமாக வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.